ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணலாம் அப்படின்னு திரும்ப ஒன் பை ஒன்று பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷனு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், எடிட் கரெக்ஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இந்தியா போஸ்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இந்தியா போஸ்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அதாவது நீங்கள் இப்போதைக்கு எந்த மாதிரி எடிட்டில் நீங்கள் பண்ணலான்னா, உங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம், ஃபாதர் நேம் எடிட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆதார் நம்பர் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் இதை மட்டும் தான் இப்போதைக்கு எடிட் பண்ணணும். வேறு எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா எப்போ நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம்னா 20/2/2023 உங்களுக்கான ஒரிஜினல் அப்ளிகேஷன் எடிட் பண்ண பார்த்தா அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் நேம் ஏதாச்சும் மிஸ்டேக்னா நீங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். ஃபாதர் நேம் மிஸ்டேக்னா நீங்கள் ஃபாதர் நேம் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி அட்ரஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்காக டைப் பண்ணால் நீங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணலாம். வேறு எதுவுமே உங்களால் இப்போதைக்கு எடிட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். ஸோ இந்த பார்த்து எடிட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தா வெறும் 4 ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை கொடுக்குறதும் கொடுக்காததும் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிஃபரன்ஸ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லாங்குவேஜ் 6வது லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஜஸ்ட் ரேஷியல் இருக்க டீல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணுறவங்க நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த 4 ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அதிகபட்ச பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரும்ப எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தா 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா மொத்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு டைம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டே போதும், அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா மொத்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா 4 ஆப்ஷன் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆப்ஷன் லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு பார்த்தா 6 லாங்குவேஜ் கிடையாது, 5 லாங்குவேஜ் மட்டும் தான். ஸோ நம்ம பார்த்தா கண்டிப்பாக இது ரிஜெக்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். எடிட் ஆப்ஷன் ஒரு நாள் பிரச்சனை கிடையாது. நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ பார்த்தா கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.